வாராகி அம்மன் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எதிரிகள் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் உண்டு, நம் கண்களுக்கு புலப்படாத எதிரிகளும் உண்டு. கண்ணுக்கு தெரியும் போது நாம் பார்த்து விலகி வந்து விடலாம். இதுவே கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடமிருந்து எப்படி தப்புவது? அத்தகைய எதிரிகளை அழிக்கக்கூடியவள்தான் வாராகி அம்மன். ராஜராஜேஸ்வரியின் படைத்தலைவியாக விளங்கக்கூடியவள்தான் வாராகி அம்மன். இவர் சப்தமாதர்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர். கிராமங்களில் இன்றும் சப்தமாதர்களின் வழிபாடு உண்டு. அதில் ஒருவராக இருப்பவர் வாராகி அம்மன். ராஜராஜ சோழன் எதை ஆரம்பித்தாலும் இந்த அம்பிகையை வணங்கிவிட்டே செய்யும் பழக்கத்தை உடையவர். ராஜராஜ சோழன் தான் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்கென்று தனி சன்னதியை அமைத்தார். இன்றைக்கும் வாராகிக்கு பெரிய தனி சன்னதி உள்ள இடம் தஞ்சை பெருவுடையார் கோவிலேயாகும். பிள்ளையார் சுழிப்போட்டே அனைத்து காரியத்தை